சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையத்திற்கு வரவேற்கிறோம். முருகன் அருள் புரிவார். வணக்கம். என்னை ஆண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களை எல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. நண்பர்களே, இந்த பதிவிலே விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எது, பாதகஸ்தானம் எது என்பதை பற்றிய ஒரு பதிவு இது. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நான் சொல்ற விஷயங்கள் தெளிவா புரியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. விருச்சிக லக்னம். பொதுவாக லக்னங்களை 12 லக்னங்கள், அதை 3 விதமா பிரிச்சிருக்காங்க. சரலக்னம், ஸ்திர லக்னம், உபய லக்னம். 4 லக்னங்கள் சரம், 4 லக்னங்கள் ஸ்திரம், 4 லக்னங்கள் உபய லக்னங்கள். இப்படி 12 லக்னங்களை இந்த 3 விதமா பிரிக்கும் போது விருச்சிக லக்னம் என்பது ஸ்திர லக்னத்தில் சேர்ந்த லக்னமாக வருகிறது. அப்ப ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம், 9ஆம் அதிபதி பாதகாதிபதி அப்படி என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப விருச்சிகத்துக்கு 9ஆம் இடம் கடகம் அப்படிங்கிற ராசியா வருது. அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திரன் பாதகாதிபதியாக வர்றார். அப்ப விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடமே பாதகஸ்தானமாக வருகிறது. இந்த ஸ்திர லக்னங்களுக்கு மட்டும் ஒரு அமைப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா, 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியமான இடம். பாக்கியம், எல்லா பாக்கியத்தையும் தரக்கூடிய இடம் பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்க. அப்படி ஒரு பாக்கியஸ்தானமே சிறலக்னங்களுக்கு பாதகஸ்தானமாக வருது. அந்த பாக்கியாதிபதியே பாதகாதிபதியா வர்றார். அப்ப இவர்களுக்கு வாழ்க்கையில 9ஆம் இடத்துடைய தன்மைகள் நிறைய தடை தோல்விகள் வந்துதான் பிறகு கிடைக்கும். பாதகம் என்றாலே என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை கிடைக்க விடாம பண்றது, ஒரு விஷயத்தை வாழ்க்கையில அனுபவிக்க விடாம பண்றது, இதுதான் பாதகம் செய்யக்கூடிய வேலை. அப்ப பாதகாதிபதி என்ன செய்வார் அப்படின்னா, அந்த விஷயத்தை ஜாதகருக்கு கிடைக்க விடாம பண்றதுல முன்னணியா இருப்பாரு. அதற்காக வாழ்க்கையில் வாழ்நாள் பூரா ஏங்க வைத்து பிறகு கடைசியில அதை கிடைக்க வைக்கிறதா பாதகாதிபதி வேலை. ஒரு விஷயம் பாதகம் போகும்போது அதை வாழ்க்கையில கடைசி பகுதியில் தான் அவருக்கு அனுபவிக்க வைக்கும். அந்த பாக்கியத்தை கொடுக்கும். பாக்கியாதிபதி செய்யாம போக மாட்டார், ஆனால் பாதகத்தை செய்துதான் அதை அனுபவிக்க வைப்பார். அதுதான் அங்க பாதகஸ்தானத்துடைய வேலை. அப்ப விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரனுடைய தசை வரும் காலம் 10 ஆண்டுகள். அந்த 10 வருஷம் பாதகாதிபதி திசையாக இந்த பாக்கியஸ்தானத்துடைய தன்மைகள், 9ஆம் இடம், புகழ், அந்தஸ்து, வெற்றி, யோகம், வெளிநாடு, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய தடை தோல்விகளை சந்திக்கிறாங்க. நிறைய அவமானங்கள், கெட்ட பெயர்கள் வருது பாதகஸ்தான திசை காலங்கள்ல. 9ஆம் இடம் தகப்பன் ஸ்தானம். அப்ப அந்த பாதகாதிபதி திசை வரும் காலங்கள்ல தகப்பனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த 10 ஆண்டு சந்திர திசை என்பது எல்லா விருச்சிகத்துக்கு வருமா அப்படின்னா வராது. ஒரு சில நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் தசாபுத்திகள் வரும். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசை சந்திர திசையாக வரும். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இதில் பிறந்திருந்தால் முதல் திசை சந்திர திசையாக வரும். அப்ப குழந்தை பிறந்த உடனே பாதகாதிபதி திசை தான் முதல் திசையாக வரும். அந்த திசை, அந்த குழந்தை பிறக்கும் போது அது தகப்பனுக்கு பாதிப்பை தராமல் போவதில்லை. நிறைய அனுபவத்துல பார்க்கிறோம். இந்த 9ஆம் இடத்துடைய தன்மை அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த பாதகத்தை ஏற்படுத்துது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு 2வது திசையாக சந்திர திசை வரும். சூரிய திசையில் பிறந்த குழந்தைகளுக்கு, கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இதில் பிறந்த குழந்தைகளுக்கு முதல் சூரிய திசை, 2வது சந்திர திசை வரும். கிட்டத்தட்ட ஒரு 15 வயசு வரைக்கும் அந்த திசை இருக்கும். 12-15 வயசு வரைக்கும். இளமை காலத்தில் பாதகாதிபதி சந்திரன் பாதகமாகும் போது குழந்தைகளுக்கு ஆரோக்கியம், நிம்மதியை பாதிக்குதுங்க. சந்திரன் உடல்காரகன், மனோகாரகன். அப்ப சந்திரனுடைய ஆற்றலை அங்க பாதிக்குது. சந்திரன் தாய்க்கு அதிபதியா வர்றாரு. 9ஆம் இடம் தகப்புடைய ஸ்தானம் என்றாலும் சந்திரன் காரகத்துவத்துல தாயாரை குறிக்கூடிய கிரகம். அப்ப கட்டாயம் அந்த சந்திரன் பாதகமாகும் போது அந்த திசை தாயாருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. நிறைய குழந்தைகளுக்கு இளமையிலே தாயை இழக்கக்கூடிய நிலை கூட ஏற்படுது. இது ஒரு சிலருக்கு தான். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு சொல்ல முடியாது. மற்ற பாவங்களா, 4ஆம் இடத்துடைய தன்மை, மற்ற பாவங்களுடைய நிலையை ஆராய்ந்து அதை சொல்லணும். இருந்தாலும் பொதுவா அந்த தாயார் ஸ்தானத்தை, அந்த சந்திரனுடைய காரகத்துவத்தை இந்த பாதகம் பாதிக்குது. இந்த 10 ஆண்டு திசை அந்த குழந்தைகளுக்கு சந்திர திசை வரும் காலங்கள்ல. ஒரு சிலருக்கு வாழ்க்கையில ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வரும். ஒரு 30 வயசுல 40 வயசு, 40 to 50 இந்த மாதிரி வயதுகளில் சந்திர திசை வருது அப்படின்னா அந்த காலங்கள் 10 வருஷம் தொழில், வருமானம், அந்தஸ்து, புகழ் இதெல்லாம் கெடக்கூடிய காலமா இருக்கு. ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய காலமா இருக்கு. கால புருஷனுக்கு 4ஆம் அதிபதி அந்த கடகம்.
சந்திரன் வந்து கால புருஷனுடைய 4ஆம் இடம். ஆரோக்கியம், நிம்மதி, சொத்துகள், இடம், நிலம், வீடு, வாகனம், இதெல்லாம் 4ஆம் பாவம். அப்ப காலபுருஷ தத்துவப்படியும் அந்த பாதகம் வந்து 4ஆம் இடத்துடைய தன்மையை அனுபவிக்க வைக்குது. நிறைய ஆரோக்கியத்தை பாதிக்குது, நிம்மதி சந்தோஷம் இழந்துடுறாங்க, சொத்துக்களை இழக்கக்கூடிய நிலை, சொத்துக்களை வாங்க முடியாம ஒரு வீடு கட்டுறதுக்காக வாழ்நாள் பூரா இயங்குறாங்க. இதெல்லாம் விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த கடகம் பாதகமாகவும் சந்திரன் பாதகாதிபதியாகவும் வரக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி அந்த 9ஆம் இடம் பாதகஸ்தானத்துல இந்த கடகத்துல எந்த கிரகம் போய் இருந்தாலும் அந்த கிரகம் அந்த பாதகத்தன்மையை வெளிப்படுத்துது. இப்போ ஒரு குரு திசை நடக்குது, விருச்சிக லக்னத்துக்கு குரு 2-5 குடையவர். அவர் வந்து மிகப்பெரிய யோகாதிபதி, தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி. அந்த குரு கடகத்துல போய் உச்சம் பெறக்கூடிய இடம். அப்ப கடகத்துல குரு இருந்து குரு திசை வருது அப்படின்னா விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த இடம் பாதகமா இருக்கிறதுனால குரு உச்சம் பெற்றாலும் பாதகத்தன்மையை வெளிப்படுத்துறாரு. அப்ப வாழ்க்கையில் நிறைய தடை தோல்விகளை குரு திசை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த 16 வருஷத்துல அவங்களுக்கு வெற்றிகள் கடைசி பகுதியில கிடைக்குது, நிறைய போராட வைக்குது. ஸோ அதற்கான அந்த பாதகத்தன்மை சரி பண்ணக்கூடிய வழிபாடுகளை கரெக்டாக செய்யும் போது அந்த திசை நல்லா இருக்கும். அப்ப சந்திர திசை மட்டும் இல்லாமல் அந்த பாதகத்தில் நின்ற கிரக திசைகள் வரும்போதும் புத்திகள் வரும்போதும் கவனம் தேவை. அதே மாதிரி சந்திரன் போய் எந்த இடத்துல இருந்தாலும் 12 பாவங்கள்ல சந்திரன் எங்க இருந்தாலும் அந்த பாதகத்தன்மையை வெளிப்படுத்துறாரு. உதாரணத்துக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்காருன்னு வச்சுக்கலாம். விருச்சிக லக்னம், தனுசுல சந்திரன், 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். பாதகாதிபதி போய் 2இல் நின்று திசை நடத்தும் போது பாதகாதிபதி 2ஆம் இடத்துல இருந்தாலும் திசை வருதோ இல்லையோ அந்த 2ஆம் இடத்துடைய தன்மை பாதகமாகுது. குடும்பஸ்தானம், பொருளாதார ஸ்தானம், அங்கு வாக்குஸ்தானம், வார்த்தையை கொடுத்து மாட்டிக்கிறது, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம போறது, இதெல்லாம் அந்த 2ஆம் இடம் வந்து ஆரம்ப கல்வி இதெல்லாம் அங்க பாதகத்தை அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுத்துது. அந்த 2ஆம் பாவத்தின் தன்மை கடைசி வரைக்கும் பாதகமாக சந்திரன் செயல்படுறார். அப்ப சந்திரனுடைய பாதகத்தை சரி பண்ணக்கூடிய விஷயங்களை சரி பண்ணிக்கணும். அப்ப பாக்கியாதிபதி தான், நல்ல யோகாதிபதி தான், திரிகோணாதிபதி, நல்ல ஒரு வாழ்க்கையினுடைய முன்னேற்ற வெற்றியை தரக்கூடிய ஒரு கிரகம். அந்த விருச்சிகத்துக்கு மட்டும் அது விதிவிலக்காக பாதகமா மாறுறதுனால நீங்க அந்த வழிபாடுகளை கரெக்டா செய்யும் போது அந்த கிரகத்தை சாந்தி பண்ணும்போது பாதகம் குறைஞ்சு சாதகம் நிறைய வெற்றிகளை கொடுக்க வைக்கும். இதை கவனமா அந்த திசை வரக்கூடிய அமைப்பு உள்ளவர்கள் விருச்சிக லக்னத்தில் பிறந்து சந்திரன் எங்க இருந்தாலும் அந்த பாவம் பாதகமாக மாறுவதனால சந்திர வழிபாடுகளை நிறைய செய்யுங்க. அம்பாள் வழிபாடு, திங்கட்கிழமை பௌர்ணமி காலங்கள்ல பச்சரிசி தானங்கள் கொடுப்பது, இதெல்லாம் சந்திரனுடைய அந்த பாதகத்தை கம்மி பண்ணும். சந்திரனுடன் சேர்ந்த கிரகங்கள், இப்ப குரு சந்திரன் சேர்க்கை, குரு சந்திர யோகம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கு பாதகாதிபதியுடன் சேருவதனால விருச்சிக லக்னத்துக்கு குரு சந்திரன் சேர்க்கை பாதகத்தன்மை வெளிப்படுத்துறதுனால குருச்சந்திர யோகத்தை அனுபவிக்க முடியாமல் போகுதல். சந்திரன் சனி சேர்க்கை, சனி பகவான் வந்து சந்திரனுடன் சேருவது புணர்வு தோஷமாக நிறைய பாதகத்தன்மையில் கொடுக்குது. திருமணம் செய்யறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுது, ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் எடுத்து அதை முடிக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுது. கடுமையான தடைகளையும் தாமதங்களையும் தருகின்ற அமைப்பு சனி சந்திரன் சேர்க்கையாக விருச்சிகத்துக்கு வரும்போது அந்த புணர்வு தோஷம் கடுமையா வேலை செய்யுது. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. நம்ம இங்க பொது பலன் தான், ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் சொல்றோம்னாலும் அவரவர் சுய ஜாதகப்படி இந்த பாதகாதிபதி நின்ற இடம், பாதகாதிபதியுடன் சேர்ந்த கிரகம், பாதகஸ்தானத்தில் நின்ற கிரகங்கள் இத்தனையும் பார்த்து அந்த திசை வரும் காலங்கள், புத்தி வரும் காலங்கள், என்ன பலன்கள் எப்படி இருக்கோ அதை எப்படி எந்த வழிபாடு மூலமா சரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவரவர் சுய ஜாதகத்தில் பார்த்து அதற்கான தீர்வுகளை நோக்கி போகும்போது நிறைய பாதிப்புகள் குறைஞ்சு நிறைய வெற்றிகளை அடையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். எனவே விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அது ஸ்திர லக்னம் என்பதால் கடகம் 9ஆம் இடம் பாதகஸ்தானமும் 9ஆம் அதிபதி சந்திரன் பாதகாதிபதியாகவும் செயல்படுவதனால வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்காம போகுது. அதே போல பாதகாதிபதி நின்ற பாவங்களை அனைத்தையும் பாதிக்கிறாருங்க. இப்ப லக்னத்துல சந்திரன் இருக்காருன்னு வைங்க, லக்னத்தில் சந்திரன் விருச்சிகத்துல நீச்சமாயிடுறாரு. பாதகாதிபதி நீச்சம் பெறுவது நல்ல ஒரு யோகம் என்றாலும் அது லக்னத்தில் சந்திரன் நீச்சமாகும் போது நிறைய அவர்களுக்கு தடுமாற்றம், மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுத்துது. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம். 3ஆம் இடம் தைரிய வீரிய இளைய சகோதர ஸ்தானம். அப்ப அந்த பாதகம் வந்து இளைய சகோதர வழியில ஒற்றுமை இல்லாம பண்ணிடுது, நிறைய முயற்சிகளுக்கு தடை வருது. 4ஆம் இடம் ஆரோக்கியம், நிம்மதி, தாயார் ஸ்தானம், இந்த பாதகம் அங்கு தடையாக வேலை செய்யுது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர ஸ்தானம். அப்ப அங்க வந்து பாதகம் வந்து வேலை செய்யுது. 6ஆம் இடத்தில் சந்திரன், அந்த 6ல சந்திரன் போய் மறைகிறாரு. பாதகாதிபதி மறைவது யோகம் என்றாலும் கூட 6ல சந்திரன் வந்து ஆரோக்கியத்தை கடுமையா பாதிக்கிறாருங்க, மனம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துறாரு. நிறைய கடன்கள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த பாதகம் பிரச்சனையாக இருக்கு, உத்தியோகத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. 7ஆம் இடம் சந்திரன் உச்சமாகிறாரு ரிஷபத்துல,
அது திருமண வாழ்க்கை ஸ்தானம். அங்கு பாதகம் போய் வேலை செய்யும் போது அந்த பாதகம் வாழ்நாள் பூரா அவங்க வாழ்க்கையில ஒளிஞ்சிட்டு இருக்கும். திருமண வாழ்க்கையில கசப்பு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நிம்மதி இழந்துதான் வாழ்க்கை வாழ்றாங்க நிறைய பேர், அனுபவத்துல பாக்குறோம். நல்ல மனைவி உச்சமாகும், பாதகாதி உச்சம் பெறுவது நல்ல ஒரு பலம். இந்த 7ஆம் இடம் நல்ல மனைவி, நல்ல வாழ்க்கை சிறப்பு கிடைக்கும். ஆனா அந்த பாதகம் கூட வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும். அந்த கசப்புகளை வாழ்க்கையில சந்திச்சுட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு தாயார்னால நிம்மதியே இல்லைன்னு சொல்றாங்க. நிறைய பேர்த்த நான் அனுபவத்துல பாக்குறேன். இந்த விருச்சிக லக்னத்துக்கு பிறந்தவங்களுக்கு அம்மானால எனக்கு பிரச்சனை வாழ்க்கையில வந்துட்டே தான் இருக்கு, அம்மாவும் எனக்கு ஒத்து போக மாட்டேது, இப்படிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. இது பாதகம் அங்கு வேலை செய்வதால். அடுத்து 8ஆம் இடம் மிதுனத்தில் சந்திரன், அங்கு மறைவு. 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். அங்க பாதகம் குறைஞ்சு நல்ல பலன்களை நிறைய செய்வார்களாலும் பாக்கியாதிபதி 8ல் மறைகிறதுனால நிறைய தடை தோல்விகள் இருக்கும். அதை கவனித்து அந்த பரிகாரங்களை செய்து கொண்டு போகணும். 9ஆம் இடம் அங்கு கடகத்திலே சந்திரன் ஆட்சி, பாதகாதிபதி பாதகத்திலே ஆட்சி. ஆனால் பாக்கியாதிபதிக்கிறதுனால ஒரு வெற்றி கிடைக்கும். வாழ்க்கையில நிறைய போராட்டத்துக்கு பின் அந்த வெற்றி கிடைக்கும். அடுத்து 10ஆம் இடம் சிம்மம், பாக்கியாதிபதி 10ல் இருப்பது தர்மகர்மாதிபதி யோகம், நல்ல ஒரு யோக அமைப்பு. என்றாலும் பாதகத்தை கொடுத்துதான் அந்த யோகத்தை அடைக்க வைக்கும். ஸோ வழிபாடுகள் மூலமா வெற்றி அடையலாம். 11ஆம் இடம் கன்னி, சந்திரன் 11 இருப்பது உபஜயஸ்தானத்தில் இருப்பது மிகப்பெரிய வெற்றி. பாக்கியாதிபதி 11 இருப்பதே ஒரு வெற்றி தான். ஆனால் பாதகம் அங்கு இருப்பதனால் நிறைய லாபங்களை வெற்றிகளை இழந்துதான் பிறகு லாபத்தை அடைகிறாங்க. இதுக்கான வழிபாடுகள் செய்யணும். 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம், பாதகாதிபதி மறைகிறாரு, மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாரு, பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த மாதிரி 12 பாவங்களையும் அந்த பாதகாதிபதியுடைய வேலையை அவரவர் ஜாதகப்படி பார்த்துட்டு அதுக்கான வழிபாடுகள் செய்யும்போது வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெறலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்தில் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம்.